ಶ್ರೀ ದರ್ಬಾರಣ್ಯೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನಂ, ಶ್ರೀ ಸನೀಶ್ವರ ಭಗವಾನ್ ಸ್ಥಳಂ. ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த திருநள்ளாறு கஷேத்திரம்னோட எல்லாருக்குமே தெரியும், இங்கே மூலவராக இருக்கிறவர் தர்பாரண்யேஸ்வரர் சிவன் தான். இந்த ஆலயத்தில் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் ஒரு யானை நின்று இருக்கும். யானையோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு தான் சொல்லியிருக்கு. இந்த யானை இந்த ஆலயத்திற்கு ஒரு தனி கம்பீரமான ஒரு தோற்றம். ஒவ்வொரு விழா காலத்தில் இந்த யானைக்கு சிறப்பான அலங்காரம்லாம் பண்ணப்பட்டு இந்த புறப்பாட்டின் போது, சுவாமி புறப்பாட்டின் போது கம்பீரமாக அது முன்னாடி வர்றது ஒரு தனிச்சிறப்பு. இத்தலத்தின் தல விருட்சம் தர்பையாகும். நினைவுக்கு எட்டாத நெடுங்காலத்தில் இத்தலத்தில் தர்பை காடு செழித்து வளர்ந்திருந்தது. அவ்வனத்தில் ஈஸ்வரன் தோன்றி அருள் புரிந்ததால் அவருக்கு தர்பாரண்யேஸ்வரர் என்று திருநாமம் ஏற்பட்டது. தர்பை தெய்வீக ஆற்றல் கொண்டது, அமுதத்திற்கு நிகரானது, திருக்கோயில் காரியங்களில் முதலிடம் வகிப்பது. இத்தகைய சிறப்புமிக்க தர்பையே தல விருட்சமாக இங்கு விளங்குவது இறைவன் திருவுள்ளமாகும். உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு துவாரபாலகர் இருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு சயன கோலத்தில் இருப்பார். அவரோட ஹிருதய கமலத்தில் பார்த்தீங்கன்னா தியாகராஜ பெருமான் ஹிருதய கமலத்திலே இருக்கார். ஏன்னா மகாவிஷ்ணு புத்திர சந்தான பிராப்திக்காக இந்த க்ஷேத்திரத்தில் பூஜை பண்ணி அவருக்கு புத்திர சந்தான பிராப்தி கிடைச்சதா ஐதீகம். ஒரு மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட க்ஷேத்திரம் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் உத்திரட்டாதி திருநாளில் கொடியேற்றி 18 நாள் மகோற்சவம் கோலாகலமாய் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்நாளில் திருநள்ளாரே விழா கோலம் பூண்டுவிடும். படைப்பு தொழிலால் செருக்கடைந்த பிரம்மா பரமேஸ்வரனால் சாபம் பெற்று பூலோகத்தில் நீ சிவபூஜை பண்ணி தான் அந்த தோஷத்தை, உன்னோட சாபத்தை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால பூலோகத்தில் எங்கே பூஜை பண்ணுறது அப்படின்னு தேடின்னு இருக்கார். அப்படி தேடி அவர் வந்த இடம் தான் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம். தர்ப நிறைஞ்ச ஒரு காடு இது. பொதுவாக ஒரு பூஜையை நம்ம ஆவாகனம் பண்ணும்போது, இப்போ விநாயகர் பூஜை பண்ணுறோம்னாக்க விநாயகர் பெருமான மஞ்சளில் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுறோம், சாணியில் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணலாம். விநாயகருக்கு இது மாதிரிலாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி தர்பையில் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகம ரீதியாக பார்த்தீங்கன்னா தர்பையை ஒரு முடிச்சு போட்டு வச்சா அதில் எந்த சுவாமியும் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவளுக்கு எந்த விதமான ரூப வழிபாடாக எதுவும் கிடைக்காதனால அவளுக்கு இந்த கூர்ச்சத்தை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தர்பையை பறித்து நிறையா கூர்ச்சமாக வச்சு அந்த கூர்ச்சத்தில் நிறையா ஒரு கொத்தா ஒரு தர்பை எடுத்து அதை கூர்ச்ச வடிவில் முடிச்சு போட்டு அதில் சிவபெருமான பூஜை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறார். அப்படி வைக்கும்போது கீழேந்து சுயம்பு மூர்த்தியாக தோன்றார். அதுதான் அந்த தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த தர்பையை சுவாமி மேலே வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருந்ததுனால அந்த சுவாமியோட முகத்தில் அந்த ரேகை இருக்குது. அது இன்னைக்கு பார்த்தாலும் தரிசனம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். திருக்கோயிலுக்கு நேரே கிழக்கில் பிரம்மதேவன் அமைத்த பிரம்மதீர்த்தம் எனும் திருக்குளத்தில் நீராடுவார்க்கு பரமபதம் கிட்டும் என்பது ஞானியர் வாக்கு. கோயிலுக்கு தென்பால் உள்ள அம்பிகை சன்னதிக்கு நேரே மதிலுக்கு அருகில் சரஸ்வதி தீர்த்தம் அமைந்துள்ளது. இத்திருக்குளத்தில் ஒரு மண்டலம் நீராடி ஈசனை வழிபட்டால் ஊமையவரும் பேசும் ஆற்றலை பெறுவர் என்பது அழுத்தமான நம்பிக்கை. ஆலயத்திற்கு வடமேற்கு திசையில் புகழ்பெற்ற நல தீர்த்தம் உள்ளது. இது நலனால் உருவாக்கப்பட்ட மகிமை மிக்க திருக்குளமாகும். சனி பகவானை வழிபட வரும் பக்தர்கள் எல்லாரும் நலன் திருக்குளத்தில் நீராடி ஈசனையும் அம்பிகையையும் சனி பகவானையும் வழிபட்டு எல்லா துன்பமும் நீங்கி என்றும் இன்பம் எய்துவர் என்பது ஐதீகம்.
நலன் தீர்த்தத்திற்கு அருகில் ஈசன் நலனுக்காக தன் சூலத்தை கொண்டு உருவாக்கிய நலகூபம் ஒன்றை தரிசனம் செய்யவும் வேண்டும். இந்த ஊர்ல உருகாது விஸ்தீர்ணத்துல யார் இருக்காலும் அவளுக்கு சனியினால எந்த உபாதையும் இருக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டார். உருகாது விஸ்தீர்ணம் சுமார் 5 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த சனியால எந்த உபாதை, ஏன்னா இது சனி க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்திலே இருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது ஆரம்ப காலத்துல. அதனால அந்த பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்தை சுத்தி யார் இருந்தாலும் அவளுக்கு சனியினால எப்போதுமே அவளுக்கெல்லாம் அனுகிரக பார்வை தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார். அதுக்கப்புறம் மூணாவதா பார்த்தீங்கன்னா கிரகங்கள்ல அவருக்கு ஒரு ஈஸ்வர பட்டம் இந்த ஊர்ல. அதுதான் விசேஷம். இந்த கிரகங்கள்ல வேற எங்கேயுமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனை நம்ம சூரிய பகவான் சொல்றோம், சந்திரனை சந்திர பகவான் சொல்றோம். எல்லா கிரகங்களையும் பார்த்தோம் பகவான் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும். இந்த சனிக்கு மாத்திரம் தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் அப்படின்னு சொல்லாம சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்ற அந்த ஈஸ்வர பட்டத்தை அவர் கொடுத்து இங்க அனுகிரக மூர்த்தியா கிழக்கு நோக்கி இருக்கார். பாத்தீங்கன்னா சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில இங்க சனீஸ்வர பகவான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்ற திருமுகத்தோடு இந்த க்ஷேத்திரத்துல அருள் பாலிச்சுருக்கார். சாந்தமூர்த்தி. பொதுவா பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அவர் ஒரு உக்ரமூர்த்தி அப்படிங்கிறது மனசுல எல்லார் மனசுலயும் இருக்கு. இவை எல்லாம் கடந்து அனுகிரகம் செய்யும் திருமுகத்தோடு அபயகஸ்தத்தோட தனி சன்னதி கொண்டு தங்க விமானம் கொண்ட சன்னதி, சாதாரணமா இல்லாம தங்க விமானம் கொண்ட கிழக்கு நோக்கிய சன்னதியில இங்க சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியா அருள் பாலிக்கிறார். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் காவேரிப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கிறோங்க. நாங்கள் திருநள்ளாறு வரணுன்றது எங்களுடைய வேண்டுதல். இங்கே வந்த பிறகு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. எங்களுடைய வேண்டுதலை இந்த ஈஸ்வர பகவான் நடத்தி வச்சிருக்கிறாருங்க. நான் நேத்திக்கு வந்திருந்தேன். இங்கே நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அங்கே விநாயகரை வழிபட்டுட்டு இங்கே நேர சனீஸ்வரனை நல்லா தரிசனம் பண்ணேன். சனி பயிற்சி நடக்கிறதுனால என்னுடைய ஜாதக பிரகாரம் சிம்ம ராசியில் 2.5 வருஷத்துக்கு சனி பயிற்சி நடக்குது. அதனால் சனி பயிற்சிக்காக நிவர்த்தனை பண்ணுறதுக்காக அர்ச்சனை பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். நல்லபடி தரிசனம் கிடைச்சது. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் நாங்கள் இந்தியாவில். அதனால் நாங்கள் இந்த பகவானை வேண்டிக்கின்னு வீட்டுக்கு போகிறோம். திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் மற்றும் சனீஸ்வர பகவான் ஆலயம் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு திருத்தலம். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆலயத்தில் நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. கடந்த டிசம்பர் மாதம் நடந்த இந்த சனிப்பெயர்ச்சி விழாவில் ஏறத்தாழ 50 லட்சம் பக்தர்கள் அளவிற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்து பகவானின் அருள் பெற்று பலனடைந்தார்கள். முதலாவதா பார்த்தா இந்த ஆலயத்துல கன்னிமூல கணபதியாக அருள் பாலிக்கின்ற பெருமான் சொர்ண கணபதி அப்படின்னு பேர். எல்லா க்ஷேத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிமூல ஸ்தானத்துல ஒரு கணபதி தான் இருப்பார். இங்க திருநள்ளாறுல பார்த்தீங்கன்னா 2 விநாயகர் இருப்பார். ஒரு விநாயக பெருமானுக்கு பேரு சொர்ண கணபதின்னு பேரு, இன்னொரு விநாயக பெருமானுக்கு ஆதி கணபதி அப்படின்னு பேர். சரபோஜி மகாராஜர் காலத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டும் பொழுது திருப்பணி முழுமையா பூர்த்தி அடையாத நிலையில இருந்தது. அங்க அவரோட ஆஸ்தான ஜோதிடர்கள் அந்த அரசவையில எல்லாம் கலந்து பேசி இந்த திருப்பணியை நிறைவு பண்ண முடியல, இந்த ஆலய திருப்பணியை எப்படி பூர்த்தி பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது முதல்ல ஆதி விநாயகர் அப்படிங்கிற விநாயகர் தான் பிரதிஷ்டை பண்ணி பூஜையெல்லாம் நடந்தது. இந்த சொர்ண கணபதி அப்படிங்கிற இந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி பூஜையெல்லாம் கிடைச்சோன்னே அந்த மகாராஜாவோட தனசாலையில எடுக்க எடுக்க குறையாத அளவுக்கு சொர்ணம் நிரம்பி விழிஞ்சுது. அந்த வகையில திருப்பணிக்கு சொர்ணம் கொடுத்த காரணத்தினால இந்த விநாயக பெருமானுக்கு சொர்ண கணபதி அப்படின்னு பேர். அடுத்ததாக பாத்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சமேத கல்யாண செல்வ சுப்பிரமணியர். வள்ளி தேவசேனா அதோட சேர்த்து இந்த முருகப்பெருமான் கல்யாண கோலத்துல அருள் பாலிச்சுருக்கார். எந்த க்ஷேத்திரத்திலையும் இல்லாம ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட இடது கையில ஒரு பழம் வச்சுருப்பார். பொதுவா முருகப்பெருமான் கையில பழத்தோட பார்க்கறதுங்கிறது வேற எங்கேயும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி. அம்பாள் பேர் பார்த்தீங்கன்னா பிராணாம்பிகின்னு பேரு, தமிழ் பெயர் போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு பேர். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க, பிராணாம்பிகை அப்படின்னு பிராணாயாமம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதுதான். பிராணன் அப்படின்னாக்க உயிர்னு அர்த்தம். இந்த உயிரை கொடுத்தவர் இந்த அம்பாளுக்கு பிராணாம்பிகை அப்படின்னு பேரு.
शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम् शिव शम्भो திருநள்ளாற்று திருக்கோயிலில் 51 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. புதுச்சேரி மாநிலத்தையே அதிகமான கல்வெட்டுகள் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில்தான் உள்ளன. இவை 11ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரையிலானது. முதலாம் ராஜாதிராஜ சோழன் முதலாக அவனுக்கு பின்னர் வந்த சோழர்கள், அவர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆட்சி புரிந்த பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசன் அரச பிரதிநிதியோர் ஆகியோர் கால கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. அவற்றோடு 16ஆம் நூற்றாண்டின் பெயர் அறிய இயலாத ஆட்சியாளர் சிலரின் கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன. திருநள்ளாறு புதுவை மாநிலத்தின் முதன்மையான பாடல் தலமாகும். இத்தலத்தை தேவாரம் பாடிய மூவரும் பாடியுள்ளனர் என்பது தனி சிறப்பாகும். இம்மாநிலத்தில் வேறு எந்த தலத்திற்கும் இப்பேறு இல்லை. திருநள்ளாற்று சிவபெருமானை போற்றி திருஞான சம்பந்தர் 4 பதிகமும், திருநாவுக்கரசர் 2 பதிகமும்,
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகமும் பாடியுள்ளார்கள். இந்த தியாகேச பெருமான் சன்னதியில மரகதலிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மரகதலிங்கமானது நகவிடங்கர் அப்படின்னா உளிகுண்டு செதுக்கப்படாதவர். இட்ஸ் நாட் கிரியேட்டட் பை எனி இன்ஸ்ட்ருமெண்ட். யூ கான் ஃபைண்ட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் டச் ஆன் தி ஸ்டாச்சு. அதாவது அந்த விக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆயுதத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட மூர்த்தி கிடையாது. அதுவும் ஒரு சுவாமியோட அனுகிரகத்தால் கிடைக்கப்பட்ட மூர்த்தி. தேவேந்திரனால் தேவலோகத்திலிருந்து வழங்கப்பட்டது. இந்த க்ஷேத்திரத்தில் இருக்க தரிசனம் பண்ணி அதில் கொடுக்கப்படுகின்ற இந்த பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டாக்க சகல விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகுது. அவருக்கு பூர்ண ஆரோக்கியம் கிடைக்கிற புத்திர சந்தான பிராப்தி இல்லாதவாலாம் இந்த சந்தனம், இந்த பால் பழம் இங்கே கொடுக்கப்படுகின்ற இந்த மூணையும் சாப்பிட்டாக்க அவளுக்கு புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கிறதா ஐதீகம். இது பல பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணி அதை சாப்பிட்டு அதை பல பக்தர்கள் அதை உணர்ந்திருக்கா, அந்த பலனை அடைஞ்சிருக்கா. அது கண்முன்னே நிதர்சனமான உண்மை. இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தாக்க, இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு விளம்பர பலகை இருக்கும். அதில் இந்த ஆலயத்தில் வழங்கப்படுகின்ற பிரசாதங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கிறதுனால இவ்வாலயத்தில் கொடுக்கப்படுகின்ற விபூதி பிரசாதம், தேங்காய்முடி பிரசாதம், லட்டு, வடை, எந்த பிரசாதமாக இருந்தாலும் பஞ்சாமிர்தம் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். அங்கே வீட்டில் உள்ளவாளை கொடுக்கலாம், வீட்டுக்கு எடுத்துன்னு போய் இதை பயன்படுத்தலாம். எல்லா சுவாமியும் நீங்கள் எப்படி பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆலயத்திலையும் இந்த பிரசாதங்கள்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அவரோட பரம அனுகிரகத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன். ब्रह्ममुरारिराचितलिङ्गम् Thank you.